உங்களுக்கு நீங்கள் 60 or 65 இயர்ஸ் இருக்கும் போது யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? யூ ஷுட் பி இண்டிபெண்ட், ரைட்? இன்னைக்கு உங்களுக்கு 25 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இன்னும் 30 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் யூ வில் பி 60. நம்ம யாரும் கவர்மெண்ட் ஜாப்ல அதிகம் பேர் இல்லை. ஸோ இப்போ நமக்கு இன்கம் சோர்ஸ் என்னவா இருக்க போகுது? when we reach 60 நம்ம கவர்மெண்ட்ல இருந்தான்னா நமக்கு பென்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இப்போ தான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எவ்வளோ முக்கியம்னு மக்களுக்கு தெரிய வருது. அண்ட் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இன்கம் சோர்சஸ்னு வரும்போது நமக்கு வர இன்கம்மை 2 விதமாக பிரிக்கிறோம். 1 ஆக்டிவ் இன்கம் அண்ட் நம்பர் 2 பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ன்றது நம்ம ஒரு வேலைக்கு 9 to 5 ஜாப் போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியோ இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும் போது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுடைய ஃபுல் டே லைஃப்